தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான தீர்ப்பு. விஜயநகர பேரரசை கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்து வந்த காலம். அவரது அரண்மனையில் பல அறிவாளிகள் இருந்தாலும் அவர்களில் மிக புத்திசாலி தெனாலிராமன். ஒருநாள் ஒரு விவசாயி அரண்மனைக்கு வந்தான். அவன் மிகவும் கவலையாக இருந்தான். மன்னரே, என் பக்கத்து விவசாயி என் நிலத்தில் இருந்த மரத்தை வெட்டிவிட்டான். அந்த மரம் எனக்கு பல வருடங்களாக பலன் தந்தது என்றான். மன்னர் அந்த மற்ற விவசாயியையும் அழைத்தார். அவன் சொன்னான், மன்னரே, அந்த மரம் என் நிலத்தில்தான் இருந்தது. இருவரும் வாதாடினார்கள். யார் சொல்வது உண்மை என்று மன்னருக்கு புரியவில்லை. அப்போது தெனாலிராமன் முன்வந்து சொன்னார், மன்னரே, நான் ஒரு சோதனை செய்ய விரும்புகிறேன். மன்னர் சம்மதித்தார். தெனாலிராமன் அந்த மரத்தின் மீதமுள்ள வேர்களை காட்டி, இந்த வேர்களை எடுத்து இருவரும் தத்தம் வீட்டில் நடுங்கள். யாருடைய வீட்டில் அந்த மரம் மீண்டும் வளர்கிறதோ அவருடைய நிலம்தான் உண்மையானது என்றார். ஒரு விவசாயி மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். மற்றவன் பதற்றமாக இருந்தான். அப்போது தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சொன்னார், மன்னரே, பதற்றமானவன்தான் பொய்யன், உண்மை பயப்படாது. மன்னர் உண்மையை உணர்ந்து பொய் சொன்ன விவசாயியை தண்டித்தார். நேர்மையான விவசாயியை பாராட்டி இழப்பீடும் வழங்கினார். கதை சொல்லும் பாடம்: உண்மை எப்போதும் தைரியமாக இருக்கும், பொய் ஒரு நாள் வெளிப்படும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.